ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: ஸ்ரீ வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்ரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. இன்றைய பாடல்: ஜகதோதாரிணி மாதா துர்கா ஜகதோதாரிணி மா, ஜகதோதாரிணி மாதா துர்கா ஜகதோதாரிணி மா. ஜகோ ஜகோ மா, ஜகோ ஜகோ மா, ஜகோ ஜகோ மா ஜனனி, ஜகோ ஜகோ மா, ஜகோ ஜகோ மா, ஜகோ ஜகோ மா ஜனனி. ஹே கௌரி தேவி ரணச்சண்டி தேவி, ஹே சிவரமண ஜகோ மா, ஹே சிவரமண ஜகோ மா. ஜகோ ஜகதோதாரிணி மா, ஜகோ ஜகோ மா, ஜகோ ஜகோ மா, ஜகோ ஜகோ மா ஜனனி, ஜகோ ஜகோ மா ஜனனி, ஜகோ ஜகோ மா ஜனனி. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக கதை புலி வருது புலி வருது. ஒரு கிராமத்துல ஒரு சின்ன பையன் வாழ்ந்து வந்தான். அந்த கிராமத்து பக்கத்திலேயே ஒரு காடும் இருந்துச்சு. அந்த காட்டுல புலிகளோட நடமாட்டம் அதிகம். சில சமயம் காட்டுல இருக்கிற புலி வழி மாறி கிராமத்துக்குள்ள வந்துடும். கிராமத்துக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னா நிச்சயம் ஒருத்தரையாவது கொன்னுடும். இது அந்த கிராமத்து பையனுக்கு நல்லாவே தெரியும். கிராமத்து பையன் ஒரு சுவாரஸ்யத்துக்காக அவன் வெளியில போகும்போது திடீர்னு புலி வருது புலி வருது அப்படின்னு கத்துனான். கிராமத்துல இருக்கிற அத்தனை பேரும் பயந்தாங்க. அவங்களும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பையனை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு முயற்சியும் பண்ணாங்க. ஆனா அப்புறம்தான் தெரிஞ்சது இந்த பையன் பொய் சொன்னான் அப்படின்னு. அப்பவே அந்த பையன்கிட்ட இப்படியெல்லாம் பொய் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த பையனுக்கு அவன் செஞ்சது தப்புன்னே தெரியல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பையன் சுவாரஸ்யத்துக்காக புலி வருது புலி வருதுன்னு கத்தவே அப்பவும் ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டு வந்தாங்க. அப்பதான் மறுபடியும் அந்த பையன் பொய் சொன்னான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பையனை இந்த தடவை திட்டவும் செஞ்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உண்மையிலேயே காட்டுல இருந்து கிராமத்து பக்கம் புலி வந்துருச்சு. இந்த பையனையும் பார்த்துருச்சு. இந்த பையன் புலி வருது அப்படின்னு கத்துனான். நிஜமாவே புலி வருது அப்படின்னு கூட கத்துனான். ஆனா ஊர் மக்கள் எல்லாம் இவன் கண்டிப்பா பொய் தான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அதை பெருசா எடுத்துக்கல. இவனை காப்பாத்த யாருமே அங்க வரல. அந்த பையனோட உயிர் பரிதாபமா போச்சு. பையனும் செத்து போயிட்டான். நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில சுவாரஸ்யத்துக்காக ஒரு விளையாட்டுக்காக பொய் சொல்லுவாங்க. ஆனா அந்த விளையாட்டே வினையா போக வாய்ப்பு இருக்கு. அது இந்த பையனோட வாழ்க்கை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாதீங்க அப்படின்னு. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை புலி வருது புலி வருது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இசிஜி கார்ட்ஸ், ராமாயண மகாபாரதா பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.